Bismillahirrahmanirrahim. Bismillahirrahmanirrahim. Assalamualaikum warahmatullahi wabarakatuh. அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னதா அபு மஸ்ஊத் அல் பத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, மனிதன் மறுமையில் நற்கூலி பெறும் எண்ணத்துடன் தன் வீட்டாருக்காக செலவிடும் போது அது அவனுக்கு அறமாக சதக்காவாக அமைந்து விடுகின்றது. புகாரி, முஸ்லிம். மனிதன் மறுமையில் நற்கூலி பெறும் எண்ணத்துடன் தன் வீட்டாருக்காக செலவிடும் போது அது அவனுக்கு அறமாக சதக்காவாக அமைந்து விடுகிறது. நம்மளுடைய எண்ணங்கள் தான் இதுல சொல்லப்படுது. நம்ம குடும்பத்துக்கு தான் நம்ம செலவு பண்றோம். ஆனா செலவு பண்ணக்கூடிய ஒவ்வொரு ரூபாயும் நம்மளுடைய எண்ணங்கள் எங்க இருக்கு? என் குடும்பத்துக்கு செலவு பண்றேன், அது செலவு பண்ண இதுக்காக நான் அல்லாஹ்விடந்து நான் கூலி வாங்குறேனா அப்படின்ற ஒரு எண்ணம் நமக்குள்ள இருக்கணும். அதுதான் ஒரு இக்லாஸா மனசார நம்ம செலவு பண்ணுவோம். அது ஃபர்ஸ்ட் அப்பா ஒரு ஆண் தான் மனைவி இருந்தா மனைவிக்காக செலவு பண்றது, பிள்ளைகளுக்காக செலவு பண்றது. இப்போ பிள்ளைகளுக்காக நம்ம செலவு பண்றோம் அப்படின்னா சும்மா கிடையாது. நம்மளோட உழைப்பை எங்க அவங்களுக்கு தெரியாம வேலைக்கு போற எவ்வளவு கஷ்டம் இருக்கு அது நமக்கு தான் தெரியும். என்ன யாருக்காக வேண்டி? மனைவி குழந்தைகளுக்காக வேண்டி. அது ஒவ்வொரு நம்மளுடைய உழைப்பு எல்லாம் வியர்வு எல்லாமே தன்னுடைய பையனுக்கு கல்விக்காகவும் அவனுடைய ஒரு நல்லது கெட்டதுக்காகவும், அதுக்கப்புறம் திருமணம் எல்லாமே இருக்கட்டுமே, அவனுடைய ஒவ்வொரு பைசாவும் கூட நாளைக்கு அது சேமிப்பு கூட அவனுக்காக சேர்த்து வைக்கிறது கூட இன்ஷால்லா அது மறுமையில அல்லாஹ் எனக்கு கூலியா கொடுப்பான் அப்படின்னு. ஏன்னா இந்த உடல் கூட அல்லாஹ் கொடுத்ததுதான் நமக்கு. ஏன்னா அவன் கொடுத்தனாலதான் அந்த ஆரோக்கியத்தோட நம்ம குடும்பத்துக்காக வேலை போய் செஞ்சுட்டு வரோம். அந்த மாதிரி செஞ்சுட்டு வந்த காசை நம்ம என்ன பண்ணா நல்ல வழியில நம்ம அதை செலவு பண்றோம். ஓகேவா? அதுவே இந்த உலகத்துல ஒரு சில மக்கள் என்ன பண்றாங்கன்னாக்கா, அந்த சம்பாதிச்ச காசை எப்படி கெட்ட வழியில செலவு பண்றாங்க, உழைக்கிறாங்க. இப்ப தினக்கூலி இப்போ வீட்டு வேலை செய்யறவங்க இருக்காங்க. அதாவது வீடு கட்டுறவங்க வச்சுக்கோங்களேன். அவங்க கடினமான உழைப்பாளி தான். ஆனா மது அருந்துவான். அந்த மாதிரி தன்னுடைய கெட்டதுக்கான செலவா செய்யக்கூடாது. அதை நல்லபடியா செலவு செய்யணும். ஏன்னா நாளைக்கு குடும்பத்துக்காக அவனுக்காக இது பண்ணா அவனுடைய ஃபியூச்சரும் நல்லபடியா இருக்கும். அந்த மாதிரி நம்ம குடும்பத்துக்காக செலவு பண்றது நல்லபடியா செலவு பண்ணணும். அது பதிலாக கெட்ட வழியில செலவு பண்ணாம அல்லாஹ் நம்ம அனைவரையும் பாதுகாப்பானாக என்று சொல்லி இந்த ஹதீஸை நான் சொல்ல. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.